திருச்சிற்றம்பலம். நால்வர் பொற்றால் எம் உயிர் துணையே உண்ணாமுலை உமையாளொடும் உடனாகிய ஒருவன் பெண்ணாகிய பெருமான்மலை திருமாமணி திகழ மண்ணார்ந்தன அருவித்திரள் மழலை முழவதிரும் அண்ணாமலை தொழுவார்வினை வழுவா வண்ணம் அருமே இதமா நினைந்து இவமா முகனை பதமஞ்செழுத்தில் பறிவார் சதமாய் நிதமும் நியமும் நிமலம் கமமாய் கதமால் மோய கருணை காப்பு. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஆடும் பரிவேல் அணி சேவலன பாடும் பணியே பணியாய் அருள்வாய் தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரனே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. அன்பர்களே, 4/12/2024 புதன்கிழமை காலை கொடியேறியது. பஞ்சமூர்த்திகள் வெள்ளி விமானங்களில் அற்புதமான உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய ஒருவன் ஜோதி சுரூபமான இறைவன் அண்ணாமலை உலகத்துக்கே முதல் சுயம்பு மலை, தான் தோன்றிய மலை, யுக யுகமாயிருக்கின்ற அற்புத அண்ணாமலை அன்பின் கருணையின் வடிவமாக திகழும் மலை. வெம்புந்திய கதிரோன் ஒளி விலகும் விரிசாரல் அம்புந்தி மூங்கையில் எய்தவன் அண்ணாமலை அதனை கும்புந்துவ குயிலாளுவ குளிர்காலியுள் ஞான சம்பந்தன தமிழ் வல்லவரடி பேணுதல் தவமே. தோ அம்மை திருக்காட்சி. சக்தி பராசக்தி உண்ணாமுலை தாய் திருவருளாகவும் திரோபவமாகவும் இருக்கின்ற அம்மை முதலில் உயிர்களிடத்திலே திரோபவமாக திரோதனமாக உலகத்தை காட்டி சிவத்தை மறைத்து பின்பு அனுபவமூட்டி படிப்பினை பட்டறிவினாலே அம்மை திரோபவம் அம்மை திருவருளாக மாறி அப்பனிடம் கொண்டு வந்து சேர்க்கின்ற அற்புத காட்சி. இதோ சண்டேஸ்வர நாயனார் அற்புதமான பஞ்சமூர்த்திகள் வெள்ளி விமானங்களிலே அற்புதமாக வெள்ளி வாகனங்களிலே அற்புதமாக திருவுலா வீதி உலா மாட வீதி உலா வருகின்ற அற்புதமான காட்சி. வெள்ளி அதிகார நந்தி அற்புதமாக அரடாப்பட்டிலே போனால் நிஜமாகவே இந்த நந்தி அதிகார நந்தியை இப்படித்தான் செய்து வைத்திருக்கின்றார்கள். பூவார் மலர் கொண்டு அடியார் தொழுவார் புகழ்வார் வானோர்கள் மூவார் புறங்கள் எரித்த அன்று மூவர் கருள் செய்தார் தூமா மழை நின்று அதிர வெறுவி தொருவின் நிறையோடு ஆமாம் பிணை வந்து அணையும் சாரல் அண்ணாமலையாரே. இதோ அற்புதமாக சலம் பூடு தூபு மறந்தறியேன் தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன். உலக கல்வியாலும் உலக செல்வத்தாலும் பெருமானை காண முடியாது தேடி காணார் திருமால் பிரமன் தேவர் பெருமானை மூடி ஓங்கி முதுவே உடுத்த முத்தம் பலம் கொண்டு கூடி குறவர் மடவார் குவித்து கொள்ள வம்மின் என்று ஆடி பாடி அளக்கும் சாரல் அண்ணாமலையாரே. அண்ணாமலை மன்னா போற்றி கண்ணாறு முத கடலே போற்றி. பைம்பொனே பவளக்குன்றே பரமனே பால்வெண்ணீரா செம்பொனே வளர்சை பாதா சீர்தரு மணியே மிக்க அம்பொனே கொழித்து வீழும் அணி அண்ணாமலை உளானே என்பொனே உன்னையல்லால் ஏதும் நான் நினைவிலேனே. அப்பர் சுவாமி தேவராத்திலே உருகுகின்றார் திரு அண்ணாமலையை. விண்ணாலும் தேவர்க்கு மேலாய வேதியனை மண்ணாலும் மன்னவர்க்கு மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழரைக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாலும் பாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கழல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் ஆடி பாடி அண்ணாமலை கைதொழ ஓடி போகும் உள்ள வினைகளே. திருச்சிற்றம்பலம். அண்ணாமலைக்கு அரோகரா. நாதவிந்து பிரணவ ஓங்கார ரூபமாயுள்ள விநாயக பெருமான் முன்னடக்கின்றார், முன்னிருந்து நடத்துகின்றார். அன்பர்களே, விந்துவை வெளிச்சத்தை ஒரு சுழியாகவும் நாதத்தை ஒரு கோடாகவும் போடுவோம். அதுதான் பிள்ளையார் சுழி. பிள்ளையார் சுழி போட்டு
தொழிலதும் தொடங்க வெற்றியே வெற்றியே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஏறுமையில் ஏறி விளையாடு முகம் ஒன்று, ஈசருடன் ஞான மொழி பேசு முகம் ஒன்று, கூறுமடியார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்று, குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்று, மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்று, வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்று, ஆறுமுகமான பொருள் நீ அருளல் வேண்டும், ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. அருணாச்சலம் அண்ணாமலை கண்ணாரமுது பொன்னார் ஒளியன் தீமேனியான், சிவனெனும் நாமம் தனக்கே உரிய செம்மேனி அம்மான், அண்ணாமலை நினைக்க முத்தி தரும் திருத்தலம். திருவண்ணாமலைக்கு முத்தி நகர் என்று ஒரு பெயரே உண்டு. நினைக்க முத்தி தரும் திருத்தலம். முன்னை பழம்பொருட்கும் முன்னை பழம்பொருளே, பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே, உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ, உன்னடியார் தாழ்பணிவோம், ஆங்கவர்க்கே பாங்காவோம், அன்னவரே எம் கணவர் அண்ணாமலையப்பா ஆவார் அவர் உகந்து, சொன்ன பரிசே தொழும்பாய் பணி செய்வோம், இன்ன வகையே எமக்கு எம்கோன் நல்குதியேல், என்ன குறையும் இலோம் ஏலோர் எம்பாவா என்று திருவாசகத்திலே மாணிக்க வாசக பெருமான் சிவனிடம் சிவனைத் தவிர வேறு எதையும் கேட்டறியாதவர் பெண்களுக்காக இறங்கி பெண்கள் பால் அன்பு கொண்டு சிவனடியாரே தங்கள் கணவராக வர வேண்டும் என்று கேட்கின்றார். எப்படி உண்ணாமலை தாய் திரு அண்ணாமலையின் பாகம் பிரியாளாக இருக்கின்றாளோ அதுபோல தாயைப் போல எல்லா பெண்களும் இருக்க வேண்டும். காமாட்சி தாய் சிவபூசை செய்கின்றாள். காஞ்சிபுரத்திலே சிவபூசை செய்து பாகம் பிரியாத வரத்தை பெற்று உண்ணாமுலை உடனாகிய ஒருவன் என்கின்ற பெயர் பெற்றார். அதுபோல எல்லோரும் வாழ்க்கையில் இன்பமாக வாழ சிவபூசை செய்ய வேண்டும். சைவத்தின் மாதவம் சிவபூசை. சிவலிங்கம் அறிவின் வடிவம், ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று மாணிக்க வாசகர் திருவாசகம் சிவபுராணத்திலே கூறி அருளிருக்கின்றார். ஆழ்ந்து படிக்க வேண்டும், அகன்று படிக்க வேண்டும். கேள்வி கேட்டால் கூர்த்த அறிவோடு பதில் சொல்ல வேண்டும். அதுதான் அறிவின் வடிவம். அதுதான் வேல் பிடித்து முருகப்பெருமான் சிவலிங்கமாக நம்முடைய திரு அண்ணாமலையாரும் லிங்கபுராண குறுந்தொகையிலே செங்கனானும் பிரம்மனும் தம்முள்ளே எங்கு தேடியும் திரிந்தவர் காண்கிலர், இங்குற்றேன் என்று லிங்கத்தே தோன்றினான் பொங்கு செஞ்சடை புண்ணியமூர்த்தியே. செங்கனானும் பிரம்மனும் பெருமானே, தாங்கள் இப்படி திகு வளர்த்தியாக இருக்கின்றீர்கள், எங்களுக்கு வழிபடும் மூர்த்தமாக எழுந்தருள் பாலிக்க வேண்டும் என்று வேண்ட முதலிலே சிவலிங்கமாக தோன்றிய வரலாறு திரு அண்ணாமலை. உலக கல்வியால் உலக செல்வத்தாலும் காண முடியா அனுபவிக்க தன்னை தரமாட்டார் சுவாமி. அன்பு கொண்டால் கருணை கொண்டால் கருணை பெருங்கருணையோடு நாம் அற்புதமாக தன்னை அனுபவிக்க தருவார் என்று மாணிக்க வாசகரை காட்டியிருக்கின்றார். புவனியில் சேவடி தீண்டினன் காண்க, சிவனென யாம் தேறினோம் காண்க என்று கூறுகின்றார். கற்பனை கடந்த சோதி கருணையே வடிவமாகி உலகத்திலே வேறு எங்கும் இல்லாத ஒரு அற்புதம் அன்பே சிவம். அன்பு செய் அன்பெனும் வலைக்குள் அகப்படும் பொருளே என்று வள்ளல் பெருமானும் சொல்லுகின்றார். பெற்றி பிறர்க்கரிய பெம்மான் பெருந்துரையான் கொற்ற குதிரையின் மேல் வந்தருளி தன்னடியார் குற்றங்கள் நீக்கி குணம் கொண்டு கோதாட்டி சுற்றிய சுற்றத் தொடர்வருப்பான் தொல்புகழே, பற்றி இப்பாசத்தை பற்று அற நாம் பற்றுவான் பற்றிய பேரானந்தம் பாடுதுங்கான் அம்மானாய். பேரானந்தமே திரு அண்ணாமலையானே, உங்கள் திருவடி நாங்கள் சென்னையில் சூடியிருக்கின்றோம். அதுதான் 12 திருமுறை. 12 திருமுறை நம் தமிழ் வேதம். நம் தமிழ் வேதம் 12 திருமுறை. சிவா தெய்வச் சேக்கிழார் அருளிய பெரிய புராணத்திலே அண்ணாமலை அங்கு அமரர் பிரான் வடிவு போன்று தோன்றுதலும், கண்ணால் பருகி கைத்தொழுது கலந்து போற்றும் காதலினால் உண்ணாமுலையால் எனும் பதிகம் பாடி தொண்டருடன் போந்து தென்னீர் முடியார் திரு அண்ணாமலையை சென்று சேர்வுற்றார் என்று திருஞான சம்பந்த புராணத்திலும்
அண்ணாமலை மேல் அணிமலையை ஆரா அன்பின் அடியவர்த்தம் கண்ணாரமுதை விண்ணோரை காக்க கடலில் வந்தெழுந்த உண்ணா நஞ்சம் உண்டானை கும்பிட்டு உருகும் சிந்தையுடன் பன்னார் பதிகத் தமிழ் பாடி பணிந்து பரவி பணி செய்வார் என்று திருநாவுக்கரசு நாயனார் திருவண்ணாமலை வழிபட்டார் என்று தெய்வச் சேக்கிழார் பெரிய புராணத்திலே அற்புதமாக படம் பிடித்து காட்டுகின்றார். குகை நமச்சிவாயர் குரு பூசை நாளான இன்று அற்புதமாக வெள்ளி வாகனங்களிலே பஞ்சமூர்த்திகள் உலா காணுகின்றோம். குகை நமச்சிவாய தேவர், குகை நமச்சிவாய சுவாமிகள், அருணகிரிநாதர், திருவண்ணாமலை தினம் முதல் குருமூர்த்தி, தேசிக பரமாச்சாரிய சுவாமி, பாணிபத்திர சுவாமி, அன்னை மங்கையர்க்கரசியார், சோனாச்சல தேவர், ஞான பிரகாசர், வீர வைராகிய மூர்த்தி, அப்பய தீட்சிதர், சிவப்பிரகாசர், ஞானியரடிகள், தட்சிணாமூர்த்தி சுவாமி, குமாரசுவாமி பண்டாரம், அழியா விரதம் கொண்ட தம்பிரான், ஈசானிய ஞான தேசிகர், சத்குரு சுவாமி, பழனி சுவாமி, அருள்மொழி அம்மணி அம்மாள், வண்ணசரபம் தண்டபாணி சுவாமி, காரியானூர் நடேச சுவாமி, அங்கபிரதட்சணம் அண்ணாமலை சுவாமி, திருப்பாதிரி புலியூர் ஞானியார் சுவாமி, சிவா சுவாமி, பத்ராச்சல சுவாமி, சேஷாத்ரி சுவாமி, ரமணர் மகரிஷி, சடச்சி அம்மாள், அழகானந்த அடிகளார், இறை சுவாமி, இசக்கி சுவாமி, சோனாச்சல பாரதியார், யோகி ராம் சூரத்குமார், விசிறி சாமியார், மூக்குப்பொடி சித்தர், விபூதி மௌனகுரு சுவாமி, ராமண்ணா சித்தர்கள், இப்படி சித்தர்கள் இன்னும் பெயரிடப்படாத ஆயிரம் மகான்கள் திருவண்ணாமலையில் ஜீவசமாதி நிலையில் இருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட புண்ணிய பூமியிலே இன்று காலை கொடியேற்றி இரவிலே அற்புதமாக பஞ்சமூர்த்திகள் வெள்ளி வாகனங்களில் வருகின்ற இந்த திருக்காட்சியை கண்ணுற்றவர்கள் எல்லா நலமும் வளமும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ்வார்கள் என்பது உறுதி. சிவா திருச்சிற்றம்பலம்.